வணக்க மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் கன்வர்ஷன்னா என்ன சொல்லுவோம்னா, கிறிஸ்தானிகள் ஜெப கூட்டம் நடத்துவாங்க. அந்த ஜெப கூட்டத்துக்கு தான் போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொம்மைகள் தான். பொம்மையில் நொறுக்கி விட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒன்று க்யூட்டாக. பிறகு நம்மூரை கணக்காக அருவா சட்டி பனியன்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து உள்ளே பார்த்தோம், நல்ல கூட்டம். கிறிஸ்டின் மட்டும் இல்லை, நம்ம மதம் சார்பற்ற எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு எல்லா மதத்துக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஏன்னா இது நல்லா இருக்கும்ட்டு எல்லா மதமும் சம்மதம்ட்டு வந்திருந்தாங்க. ஃபுல்லாக அவ்வளோ பொறி எல்லா கழுதையும் வச்சுருந்தாங்க. இல்லாத கழுதியே இல்லை. எல்லாத்தையும் நொறுக்கி விட்டாங்க. அங்கே பாருங்கள், நல்லா கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு, வடை சட்டி, ஆம்லேட்டு, முட்டை பவுஸ்லாம் போடுறதுக்கு, அங்கே சுண்டல் எல்லாமே இருக்குது பாருங்க. சுண்டல் வாங்கி சாப்பிட்லாம்னா தான் சரி. இப்போமே என்னத்தை சாப்பிட வெயிட் உள்ளே போய் நல்லா லாந்திட்டு சாப்பிடுவோம்ட்டு இந்த 100 டெம்பர் கிளாஸு ஒன்று ஒட்டினா ஒன்று ஃப்ரீன்னு அது வாட்டில் வேறு லெவலில் ஆஃபர் வர போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக கொண்டு வந்த கடைகள். நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இது இப்போது இருக்கும்போது கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த இதெல்லாம் இடமெல்லாம் சும்மா ஃப்ரீயாக கிடக்கும். நான் ஃப்ரீயாக இருக்க இந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீமை வச்சு நல்லா லபக்குன்னு மாட்டலாம். இங்கிட்டு பாருங்கள், இது என்ன எழுதுனே தெரியலை. அது வாட்டில் இருக்குது. பையன் சுற்றி உங்களுக்கு எல்லா கடையும் காமிக்கேன். உள்ளே வச்சா அந்த ஐஸை மட்டி அடக்காங்க. ரொம்ப பேர் நல்லா ஜாலியாக. இங்கே பாருங்கள், ஒரே ஹாட்டு. இந்த இது காற்றுல வைப்போமா, காற்றுல வச்சுக்கிட்டு பூணுக்கிட்டு எல்லாம் அந்த மியூசிக் போட்டு ரீல்ஸ் பண்ணி அடைஞ்சிடும். அந்த கலவை தான் இது. இங்கே பாருங்கள். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. கன்வர்ஷனுக்குள்ளே நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேறு லெவலில் சூப்பராக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தா பக்கத்தில் மறுபடியும் பொம்மைகள், மறுபடியும் வடச்சட்டி, இந்த இது எடுத்து அரிப்பு கிளாஸு எல்லா கலதையும் வச்சுருந்தாங்க. இல்லாத பொருளே இல்லை. அங்கே பாருங்கள், அது வாட்டில் வடச்சட்டி எல்லா கலதையும் இருக்குது. இங்கே பார்த்தா குட்டி பொம்மைகள், நல்லா தலையாட்டி பொம்மை மாதிரி அது வாட்டை பலூன் ஊதி வச்சுருந்தாங்க. ஜம்முன்னு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஆட்டத்தை பாருங்கள். ஐ சேட்டை பிடிச்சி எழுதுங்க. அப்படியே இந்த அக்காட்ட போனோம். அக்காட்ட பலூன் இது எவ்வளோ நேட்டம் ஒன்லி 30 rupees அப்படின்னாங்க. 30 rupees 50 rupees தான் இருக்கும் தம்பி, பார்த்து ஒவ்வொன்றும் கலருக்கு தப்பில் ரேட்டு அப்படின்னாங்க. சரிக்கா அப்படின்ட்டு நாங்கள் வரையில் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னோம். நீங்கள் வரையிலாம் வாங்க மாட்டேன், உங்கள் முறக்கட்டையை பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டுருச்சு. ஷோ உடையப்பார் அப்படின்ட்டு நாங்கள் வாட்டில் அப்படியே போயிட்டோம். இடத்த காலி பண்ணிட்டோம். சரி ரைட்டு, இந்த அக்கா ரொம்ப கலாய்ச்சி விடுதாங்கன்னு. அதுக்கடுத்து உள்ளதில் போனால் ஒரே செருப்புகள்லாம் 45, 35, 55, 75, 100, 150 அப்படி ரகரகமாக வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு ஒவ்வொன்றும். மறுபடி சரி நமக்கு என்ன வேலை அப்படின்ட்டு இந்த கடையை பார்த்தேன். என்னடா இன்னும் பார்க்கலேன்னு பார்த்தேன். பார்த்துட்டா உள்ளே போயாச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, ஓட்டத்தை பாருங்கள். பார்த்தோன்னா சந்தோஷம் பொறுக்க முடியல அவளுக்கு. என்னத்தையாச்சும் இன்னைக்கு உருட்டி எடுத்துருவோம். நம்ம 2 ஏதாச்சும் எடுப்போம்னுக்கிட்டு வா, உனக்கு ஏதாச்சும் எடுப்போம்ட்டு உள்ளே விட்டு போனான். எனக்கு இங்கே என்ன எழுத இருக்குது, இங்கே பாருங்க, உள்ளே ஊசி வாசி எல்லாம் அதான் இருக்குது. ஊசி வாசி கழுத்தில் போடுறது, கையில் ஓடுது, எல்லாத்தையும் இங்கே பாருங்க. கிடமாட்டின்னு தான் இருக்குது. பொட்டு சடமாட்டி, கிளிப்பு, மருதாணி வைக்கிது, மறுபடியும் கிளிப்பு உடனே போட்டு அங்கே தேடியாச்சு பாருங்க. காப்புன்னு இருக்கிறதுலே இந்த எது அதிகமாக இருக்காதோ அதை தேடுது. இப்போ இதில் பைய தேடிட்டு ஒன்றும் கிடைக்காதா, சரி ரைட்டு, இதில் நம்ம கிடைக்கல வா போவோம் அப்படின்ட்டு வேறு இதில் போயிடுவா. இதுக்கு ஒரே நகைச்சுவையாக இருக்கும். இந்த கூட போனால் வேறு லெவலில் காமெடி தான் பண்ணுவாங்க. அங்கிட்டு வாட்டு போய் நகைச்சுவாங்க வருங்க. பாப்பா அது செட் ஆகலன்னாச்சா சுற்றி பாருங்கள். எப்படி இருக்கு காலேஜை நொறுக்கி வேறு லெவலில் இருக்கும். மருதாணிக்கு மறுபடியும் வந்தாச்சு. மறுபடியும் இந்த போட்டை தேட ஆரம்பிச்சிட்டா. எங்கத்தை எத்தனை போட்டு தான் தேடுது நல்ல. சரி தேடுன்னு நானும் விட்டுட்டேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக பாருங்கள், விட்டலை. அங்கே பாருங்கள், ஒன்று குளிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அது என்னது, தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்க. அது என்னது, செவனப்பட்டலா இல்லாட்டா பெப்சி பட்டலா பீர் பட்டலா, அப்படியே பார்த்து குளிக்கி பார்த்தா இருக்கா. இங்கே பாருங்கள், கிளிப்புகள் நல்லா இருக்கா. பொட்டுக்கிட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களாக இருக்குது பாருங்கள். பொட்டப்பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் தான் அங்கே ஒரே இது. வேறு லெவலில் நொறுக்கி விட்டுருச்சு. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே தான் இருக்கும். இப்படி ஒரு திருவிழா கடைகளுக்கு வந்தால் தான் அந்த பிள்ளைக்காடு அது வாட்டில் வாங்கி எப்போ அதை வாங்கி இதை வாங்கி லவ்வர்ஸு புருஷனை எல்லாத்தையும் பாடாப்படுத்துது. இந்த இப்படி இடத்துல தான் பாடாப்படுத்தி சீரழிஞ்சு எங்கே சமக்க விடுது. அது பாடுபட்டு உழைக்கதை நல்லா நேச்சராக கழுதியா. சரி நினைச்சியா, அதுகளுக்கு பிடிச்ச அளவுகிட்ட தானே கேட்கும். எல்லாத்திட்டையும் யார் கேட்க போகிறா. இப்போ பிள்ளையாக இருந்தால் அப்பாட்ட கேட்கும், லவ்வராக இருந்தாலும் அவன் லவ்வர்கிட்ட கேட்பாங்க, பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன்கிட்ட கேட்பாங்க. இவங்ககிட்ட தானே கேட்க முடியும், வேறு யார்ட்டையும் கேட்க முடியாதுல்ல. இங்கே பாருங்கள், ஒன்று மாட்டி தான் பார்க்குது, எடுக்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்குன்னா ஒரு டசன் வீட்டில் இருக்குது சும்மா. அங்கே பாருங்கள், அதை இதை எடுக்குவான்னு அப்படி கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த ஆளையே வேங்காத மாதிரியே பண்ணிடுவா. என்ன செய்ய. இங்கே பாருங்கள், ஊத வண்டி தான். திருவிழா காலத்தில் பீன்னு ஊதிட்டு கிடக்க வேண்டி தான். அங்கே பாருங்கள், கையில் மாட்டுவாலாம். சரி இது செட் ஆகலை அப்படின்னு கலத்தி வாங்க கொடுத்துருவோம். அங்கே பாருங்கள், க்யூட்டாக இருக்குது ஒரு பொம்மை, அழகான பொம்மை. இதை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. வரையில் கும்பிட்டு வாங்கியாச்சு. நம்ம என்னத்தை வாங்க. இங்கே பாருங்கள், நவப்பாலிசு, ஒரே நவப்பாலிசு, பக்கத்தில் வேட்டு, அந்த இது சோத்தில் போட்டால் டம்முன்னு வெடிச்சு அடக்குமா. வேட்டு, வளையல், ஊசி வாசி கண்ணாடி எல்லாரும் இருக்குது. சின்ன கழுதியா, கிளிப்பு. இங்கே பாருங்க, அதை பார்த்து எல்லாம் டச்சிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒன்று வாங்க போகிறதில்ல. அதுக்கு எடுத்து ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, சட்டிக்கு பணியே சாரம். இங்கே பாருங்கள், டிஷர்ட்டு
எல்லா கழுதியும் கிடக்குது வாட்டில் 79 ரூபா தான், ஒன்லி 79 ருபீஸ். ஒரு பீஸ் 79 ரூபா தான் போட்டிருந்தாங்க. சரி ரைட் அப்படின்ட்டு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தோம். நமக்கு ஒன்று இந்த கடையில் செட் ஆகாத மாதிரி இல்லை. நம்ம மறுபளுக்கு ஏதாச்சும் பார்க்கலாம்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் மங்கன கலராக இருந்துச்சு, நமக்கு செட் ஆகாது, யாருக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்டதை வச்சுருக்கா அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்படியே பொம்மை செக்ஷன் வந்தோம். பொம்மை எல்லாம் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வந்தாச்சு நேராக. இந்த கேரளா கன்வர்ஷனில் மிகப்பெரிய இது என்னென்னா ஒரே தோட்டங்கள். இவங்ககிட்ட இல்லாத செடிகள், இவங்ககிட்ட இல்லாத மரங்களே இருக்காது. இதுதான் இவங்ககிட்ட உள்ள ஃபேமஸ். இங்கே வந்து கோலஞ்சேரியில் வந்து இந்த கன்வர்ஷன் நடக்கப்போ வந்தோம்னா நம்ம எந்த செடினாலும் வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள், செம்பருத்தி, ரோஸு, கீஸுன்னு எல்லா இதுவும் இருக்கும். அங்கே பாருங்கள் வரிசையாக எத்தனை இது இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நாட்டில் நினச்சி உங்களுக்கு என்ன செடி பிடிச்சிருக்கோ அந்த செடி இங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அருமையாக இருக்கும், நகைச்சுவையாக. இந்த நகைச்சுவையான இல்லை நரைச்சின்னு இருக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட செடிகளாக தான் பொறுமையாக ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரோஸ்கள் மறுபடியும் இந்த கேரளாவில் பூக்குங்களா பூ. அந்த பூ இந்த வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க, நல்லா மரம் மாதிரி பெருசாக வரும். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா அழகாக இருக்கும், அப்படி இருக்கும். அப்படியே வண்டியை திருப்பி ஆச்சு ரோஸுக்கு. இங்கே பாருங்கள், சிவப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை, கருப்பு, வெள்ளைன்னுக்கிட்டு எல்லா கலர் இருக்குது. இல்லாத கலரே இல்லை. ஒன்லி 160 ரூபா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இது வந்து 80 ரூபா, இது வந்து 40 ரூபா 45 ரூபா போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து இது பூக்காது, என்ன பூ பூக்கும்னே தெரியாது, அது வாட்டில் பூத்து வந்தது தான் தெரியும். இதோட விலை வந்து 60 ரூபா. இங்கே பாருங்கள், இந்த கேரளாவில் இந்த கோயிலெலாம் வச்சு கொடுப்பாங்க அந்த பூக்கள். இங்கே மறுபடியும் நம்ம இந்த மாதிரி சிவப்பு கலர் பூ தான் கோயிலில் வச்சு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. அங்கிட்டு ஃபுல்லாக மல்லிகைப்பூ, அது ஃபுல்லாக மல்லிகைப்பூ செக்ஷன். மல்லிகைப்பூ இங்கே பாருங்கள், நல்ல மல்லிகைப்பூலாம் சரியாவில் மனம். அதுவும் 60 ரூபா தான், 60 ரூபாயோ 80 ரூபாயோ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல மனம். நம்ம 2 வாங்கிட்டு வருவோம்னு பார்த்தோம், வாங்கிட்டு வந்தாச்சு. கடைசியாக இது ஒன்று தான் வாங்கினோம். உருப்படியாக வாங்கினது 2 மல்லிகைப்பூ செடி தான் வாங்கினுச்சு. இங்கே பாருங்கள், அது வாட்டில். இங்கே பாருங்கள் ட்ராகன். இது ட்ராகனா ஸ்னேக் என்னமோ சொல்லுவாங்க. ஸ்னேக் பிளான்ட்டான் இது பேர். பாம்பு மாதிரி இருக்கிறதுனால ஸ்னேக் பிளான்ட்டுங்க. என்ன கழுதியோ. இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள். இங்கே வந்து மரம், செடி, கொடி இல்லாத பொருளே இருக்காது. நீங்கள் எந்த செடி வந்து இவங்ககிட்ட வந்து கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செடிகள் தான் இவங்க வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் பலாமரம். அது பையன் நம்மளும் கேட்டாச்சு, ஏன்னா இந்த மரம் விற்கிறதுக்கா அப்படின்னு. தம்பி இது விற்கிறதுக்குள்ள இங்கேவா இருந்தது அப்படின்ட்டார். நம்மளை நகைச்சுவையாக கடைச்சி விட்டார். சரி சட்டக்கழுதியாக மனசலாகி போச்சு அப்படின்ட்டு அப்படியே ஓடியாச்சு. இங்கே பாருங்கள் மாம்பழம், கொய்யாப்பழத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் செவ்வாய் கொய்யா, சப்போட்டாப்பழம், வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் தான் போச்சு. அதெல்லாம் வாழை ஆமாம், அங்கே வாழை மட்டும்தான் அவன் பார்க்கல, மிச்சப்படி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இல்லை சரி இருந்தால் மாமரம். இங்கே பாருங்கள் மாமரம் இப்போவுமே அப்படியே பூத்துருச்சு. இன்னும் வீட்டில் போய் வச்சோன்னே காய் ஆயிடுச்சிடும், அப்படி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறதே செடி எனக்கா, இத்தனை செடி எனக்காக தான் இருக்குது. மரம் எனக்கா வளரல, நல்லா வளரும் பார்த்தா இப்போவுமே நல்லா வேறு லெவலில் பூவெல்லாம் பூத்து வந்துருச்சு. சப்போட்டாப்பழம் அங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஒவ்வொன்றும் எல்லா மாமரம், கிளிமுக்கு மாம்பழம் அதுக்குள்ளே பூ பூத்துருச்சு. எப்படி இருக்குன்னு நொறுக்கி விட்டுருச்சா. இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தான் தான் கிடைக்கும். எல்லாத்தையும் எங்கட தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. இங்கே வருங்க கத்திரிக்காய், வெண்டைக்காய். இங்கே பாருங்கள், இது என்ன எழுதுன்னு தெரியலையே, என்னமோ ஒரு எழுத. இது வந்து செம்பருத்தி அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது தான். செம்பருத்திக்கு எனக்கும் தெரியாது, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்கள் பூக்கள், ஒரே பூக்கள் தான், அழகாக இருக்கும். சுற்றி பார்க்க அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. எல்லாமே வேறு லெவலில் ரகரகமாக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். மறுபடி கிளம்பி மிச்சர், சேவு, அவளு, பொரி, சுண்டல். இங்கே பாருங்கள் அது வாட்டில் இங்கே உள்ளே வர அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு. நமக்கு என்ன செய்ய, நம்மளும் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நமக்கு என்ன வேலை இருக்குது, அப்படியே நமக்கு இதான வேலை. சுற்றி சாந்திரமாகனா நம்ம மாட்டில் வேலையை முடிச்சுட்டு நம்ம மாட்டில் இப்படி சுற்றி பார்க்கலாம். எங்கேயாச்சும் இருந்தால் போய்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு வேலையே. இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. எல்லா கடையும் இருந்துச்சு, இல்லாத கடையே இல்லை. நம்ம உடனே தான் வேஷ்டி எடுக்க போயாச்சு. காய் முண்டுகள் எடுக்கணும் பாச்சு. ஒரு கருப்பு சாரம், 2 வேஷ்டி எடுத்தாச்சு. கப்புன்னு சூப்பராக எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. லைனில் அப்படியே வந்துட்டு விலையை கேட்டால் அது வாட்டில் விலையெல்லாம் கடைசியில் ஸ்கிப் பண்ணிடுதேன். கடைசியில் கொடுத்தேன். இங்கே மறுபடியும் கம்மல் செக்ஷன் ஃபுல்லாக கம்மலை பாருங்கள். லேடிஸுகளுக்கு பிடித்த கம்மல் நொறுக்கி விட்டுருச்சா. நொறுக்கி எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரகமாக கலராக சிமிக்கிகள். இது வந்து பிறந்தநாளுக்கு போட்டிருந்த சிமிக்கி இங்கே தான் எடுத்துச்சு. இந்த கடையில் தான் எடுத்து வந்துட்டு வந்தோம். அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு. ஒன்லி 30 ருபீஸ். நாங்கள் 30 ருபீஸ் ஒன்லி தான் தம்பி, சூப்பராக இருக்கும். அப்படியே அருமையாக இருக்கும். நீங்கள் ஒன்று வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே ஷேட்டா நம்மளும் ஒன்று எடுத்துருவோம், ஒரு எண்ணம் கொடுக்கு அப்படின்னாச்சு. நம்ம விடுவோமா, சேட்டா ஒரு எண்ணம் கொடுக்கு, நான் இது காணிക്കാം அப்படின்னுச்சு. என்ன சரி, நான் என்னமோ ஒரு மொழிங்கில் பேசுதான், இன்னும் விடாதீங்க. என்னையே ஒரு கம்மலை கொடுங்க நமக்கு பிடிச்சது அப்படின்னா. மறுபடியும் ஒரு கம்மலை கப்புன்னு எடுத்து
செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அவர் பேக் பண்ணி அருமையாக இருந்தால் தம்பி அருமையாக இருக்கும் தாங்க, நல்லாயிருக்கும் தாங்க, வச்சுக்கோங்க. அப்படி பேக்கிங்க பாருங்கள், தாத்தாவோட பேக்கிங்க நொறுக்கி விட்டாரா. ஒன்லி 30 rupees அப்படின்ட்டு 30 rupees அவங்க கொடுத்தாச்சு. காப்புன்னு கொடுத்து நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போய் இங்கே பாருங்க தொப்பிகள் கண்ணாடிகள் உள்ளே உள்ள சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சுண்டல் அங்கே பாருங்க கரும்பு சார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தரன்னு இருந்துச்சு. சவுண்டு நொறுக்கி விட்டுருச்சு. வேறு லெவல் சவுண்டு. அங்கே என்ன சவுண்டுன்னு பார்த்திய, நொறுக்கி விட்டுருச்சு சவுண்டு. கூட்டம் ஓரளவு நல்ல கூட்டம் தான். அங்கே கரெக்டாக அந்த சனிக்கிழமை போனோமா, அதனால் நல்ல கூட்டம். இந்த நாள் வெள்ளிக்கிழமை இருந்தோம்னா அவ்வளோவா கூட்டம் இருந்திருக்காது. ஸ்கூலில் அந்த ஈவினிங் டைம் ஒரு மாதிரி பெரும்பாலும் நல்லா கூட்டம் இருந்துச்சு. பெரும்பாலும் அந்த ஸ்கூல் விட்டுட்டு காலேஜ் விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன வேலை, வீட்டில் அடக்க முடியாமல் அது வாட்டில் புல் குடையும்லோ அப்படியே வந்துடுவாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கணும். அங்கே பாருங்கள் ஒருத்தையும் பார்க்கும். நழுவியை எடுத்துகிட்டு போகிறான் அவன். அதையே விடியெடுக்க விடுதானா அப்படின்னுக்கிட்டு நம்மளும் சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள் அருவா, கத்தி, கம்பு எல்லா ரகமாக வச்சுருக்காங்க. எல்லா கத்தியும் வச்சுருந்தாங்க. அவங்க வாட்டில் வாங்கி எல்லோரும் தேவைக்கு வாங்கிட்டு போனாங்க. மறுபடியும் சுண்டல், மறுபடியும் அவள் பொரி பாக்கெட் போட்டு விற்றுருந்தாங்க. க்ளவும் கொடுத்தாங்க. எவ்வளோலாம் நம்ம கேட்கல, நமக்கு தேவைப்படலை, நம்ம வாங்கி சாப்பிட போகிறது இல்லை அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த சாமி போட்டாக்களை ப்ரைம் பண்ணது ஏசு போட்டால் மறுபடியும் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் போடும்ல, பெரிய ஆளுகள்லாம் கழுத்தில் போடுறதுக்கு பாசி, மறுபடியும் டிஷர்ட்டு இங்கேயும் அதே தான். ஆனால் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலை டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே 79 ரூபா விட்டுருந்தாங்க, இங்கே 100 ரூபா விட்ருக்காங்க. என்ன செய்ய. இங்கே பாருங்கள் கருப்பட்டிகள் எப்படி இருக்குது. கருப்பட்டி இங்கே பாருங்கள், கருப்பட்டி இதுதான். அங்கே தான் ஃபுல்லாக தான் நடக்கு. உள்ளே தான் ஜெபக்கூட்டம் நடக்கும். நாங்கள் அங்கே தான் போகிறோம். இங்கே ஆற்றுக்குள்ளே நடந்தா இருக்குது. அதில் ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆற்றை காமிக்கும் பாருங்கள். ஆற்று தண்ணியெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு காமிக்கும் பாருங்கள். இப்போ அங்கே பாருங்கள் பக்கத்தில் பள்ளி இருக்குது, உள்ள ஆறு இப்போ காமிக்கும் பாருங்கள். ஐயா போய்ட்டு ஆறு தெரியுதா, இந்த ஆறு. அங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். அதில் தான் பஸ்ஸு கிஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இங்கே இதெல்லாம் ஆறு. இது எப்படி இருக்குது, அருமையாக இருக்கா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனும் விளாக்ஸ்.